இதயங்களே, நாம இப்ப பார்க்க போற தகவல் என்னன்னா, தஞ்சாவூர் ஓவியங்கள் என்றால் என்ன, அதில் உள்ள சிறப்புகள் மற்றும் கலை நுட்பங்கள், வரையப்படும் ஓவியங்களின் உயிரோட்டமான உணர்வுகள், அதை பார்க்கும்போது நமக்கு ஏற்படும் ஆச்சரியங்கள், மேலும் தஞ்சாவூர் ஓவியங்களில் உள்ள ஆன்மீக அம்சங்கள், ஓவியங்கள் உருவாகும் முறைகள் பற்றி தாங்க பார்க்க போறோம். தஞ்சாவூர் ஓவியம் என்பது தஞ்சை நாயக்கர் காலம் தொட்டு தஞ்சாவூர் மற்றும் மதுரை நகரங்களை தலைநகரங்களாக கொண்டு ஆண்டு வந்த நாயக்கர் ஆட்சியின் போது ஆந்திராவின் ராயலசீமா பகுதியில் இருந்து குடியேறியவர்கள்தான் மூச்சிகள் என்று சொல்லக்கூடிய ஓவிய தொழில் புரியும் சமூகத்தினர். இந்த தஞ்சாவூர் ஓவியங்கள் இவர்களின் குலத்தொழிலாக இருந்துள்ளது. மற்ற ஓவிய பாணிகளைப் போல் இல்லாமல் தஞ்சாவூர் ஓவியம் கைவினை கலையும் கலந்து ஒரு புதிய வடிவம் கொண்டதாக மலர்ந்தது. தஞ்சை மராட்டிய மன்னரான சரபோஜி அரண்மனையில் இருந்த தஞ்சாவூர் ஓவியங்கள் மூலமாக ஆங்கிலேயர்கள் தஞ்சாவூரை பற்றி பல விஷயங்களை தெரிந்து கொண்டனர். 1000 ஆண்டுகால ஓவியங்களையும் அதற்கு பிறகு வந்த பல்வேறு விதமான ஓவியங்களையும் ஒருங்கே கொண்டு திகழும் ஒரே கோவில் தஞ்சை பெரிய கோவிலாகும். இந்த கோவிலில் வளர்ந்த இந்த கலை தஞ்சை பாணி ஓவியம் என்ற ஒரு புதிய மரபை உலகிற்கு தந்தது. அதுவே இப்போதைய தஞ்சாவூர் ஓவியமாகும். இதில் வரையப்படும் ஓவியங்களில் வெண்ணெய் உண்ணும் கிருஷ்ணன், ஆளிலை மேல் குழந்தை கிருஷ்ணன், ராமர் பட்டாபிஷேகம், தேவியர் உருவங்கள் போன்றவைகள் மக்களால் அதிகம் விரும்பப்படுகிறது. இந்த ஓவியங்களின் பின்புல வண்ணம் கரும்பச்சை, அடர் நீலம், ஒளிர் சிவப்பு ஆகிய வண்ணங்களில் இருக்கும். மைய உருவங்கள் நீலம், மஞ்சள், பச்சை அல்லது வெள்ளை வண்ணங்களால் அமைக்கப்படுகிறது. இவ்வளவு கலை அம்சங்கள் நிறைந்த இந்த தஞ்சாவூர் ஓவியங்கள் இன்றைய சூழ்நிலையில் நவீன வண்ணங்களால் அதன் மரபை இழந்து சாதாரண ஓவிய வடிவமாக அனைவருக்கும் சொந்தமாகிவிட்டது. தஞ்சாவூர் பாணியில் ஓவியம் வரையும் குடும்பங்களும் இப்போது அதிகம் இல்லை. பொதுவாக தஞ்சாவூர் ஓவியங்கள் வீட்டு பூஜை அறையிலும் வீட்டு அலங்கார பொருள்களாகவும் மேலும் நம் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் அங்கமாக இருக்கிறது. இவ்வளவு சிறப்புகள் பெற்ற தஞ்சாவூர் ஓவியங்களின் பெருமைகளை உலகறிய செய்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.